கை சொரப்பு கை போட்டு தான் கறக்கணும். கை வச்சா கறக்கும்.
கை போட்டாதான் பால் கறக்கலாம். கை போட்டதான் பாரு. எப்படி ஆகி போகணும் என்ன சொல்றாம கை போட பால் கறக்கும். நீதான் உன் முன்னாடி தான் கை வச்ச பொறுப்புக்கு மரமா தொங்கினா என் முன்னாடி அது முன்னாடி யாருமே தெரியாம இருக்காங்க. அது என் சம்சாரம். அட உட்கார மின்சாரம் அவர் மேகமா வந்தானா அந்த சூரியன் தெரியல. கெட்டிக்கார மாமா கெட்டிக்கார மாமா கெட்டிக்கார மாமா கெட்டிக்கார மாமா கெட்டிக்கார மாமா கெட்டிக்கார மாமா அழகான பொண்ணு அடங்க மாட்டான். அண்ணானு கூப்பிடு அண்ணானு கூப்பிடு சித்தப்பானு கூப்பிடு சித்தப்பானு கூப்பிடு பெரியப்பானு கூப்பிடு பெரியப்பானு கூப்பிடு மாமனு மட்டும் கூப்பிடாதம்மா. யா 7 மாசத்துக்கு நான் காப்பு கட்டுருக்க. எந்த கோயிலுக்கு? அல்லா கோயிலுக்கு. எல்லா கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் கெட்டிக்கார மாமா மாமா சரி கெட்டிக்காரண்ணா ஏதா இருந்தாலும் எனக்கு சம்மதம். என் கூட பிறந்த பருப்ப சின்ன பொண்ணு கூட பிறந்த பொறப்பா என்னத்தையோ சொல்லிட்டு போ. அப்புறம் மாமானு கூட்டாளதான் மாமானு கூப்பிட கூடாதுன்ற. அப்புறம் அண்ணனாச்சும் கூப்பிடலாம்ல. நீ சொல்லு பாப்பா. கெட்டிக்கார அண்ணா சின்ன பொண்ணு ஒரு பப்பா குட்டி அழகான பொண்ணு சின்ன பொண்ணு என் சம்சாரம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு பப்பா குட்டி ஒண்ணு தெரியாது. பப்பா குட்டி சப்ப குட்டி அது என்ன கல்யாணத்தானுங்க தாலி கட்டணும். நானு நாங்கெல்லாம் கருமா நினைக்கிறேன். எப்படி திறமை பாரு. அதனால ஒரு குயில் பாடணும்னா ஒரு மயில் தோகை விரித்து ஆடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால உங்க இசையா உங்க வாயால நீங்க பாடுனீங்கன்னா நான் அப்படியே தோகை விரித்து காட்டி வேணும். ஐயோ நீ காட்டினா எனக்கு வேற பாத்திரம் கோயில் வேப்பல பாடம் அடிக்கணும். அப்படியே வாடுவா. சரி கிளப்புங்க. என்னடா பாப்பா பாட சொல்லிச்சா நீ பாடினியா? அது கரகரன்னு சுத்திச்சா? சரி நான் கீழே கொஞ்சம் பார்த்தனா பார்த்தா என்னதான் என்னதான் நீ பாடினியா? பாடுனா நீ பாடினியா? பாண்டா பாப்பா சுத்துச்சா? சுத்துறாங்க. நான் கீழே கொஞ்சம் பார்த்தனா என்னன்னு சொல்றான்னா பாத்தனா பாத்தனா அடே பண்ண என்னடா அதான்டா நீ பாடினியா? பாடுனா பாப்பா சுத்துச்சா? சுத்துறாங்க. நான் கீழே கொஞ்சம் பார்த்தனா நவையா என்னதான் சொல்றாங்க? அதான்டா நீ பாடினியா? பாப்பா சுத்துச்சா? நான் கீழே கொஞ்சம் பார்த்தனா என்னடா சொல்றா?
மதியில் வளர் அருணாச்சல ஈசா அருணையில் மதியில் வளர் எங்கள் அருணாச்சல ஈசா அருணாச்சல ஈசா உங்கள் அருளை எனக்கு தினமும் தந்து அருள்வாய் சரியேசா அருளை எனக்கு தினமும் தந்து நீ அருள்வாய் சரியேசா ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டேன் ஒரு பௌர்ணமியில் நான் மக்கள் கூட்டம் கண்டேன் உன் மகத்துவத்தால் மலைவளம் வந்து மனம் உருகின்றேன் மகத்துவத்தால் மலைவளம் வந்து மனம் உருகின்றேன் நான் எடுத்த ஜென்மம் பெருத்த துன்பம் நான் எடுத்த ஜென்மம் பெருத்த துன்பம் கொடுத்தா கடை வாசா நீ கொடுத்தா கடை வாசா அடுத்த பிறகு எனக்கு வேண்ட அடி அனமலை அத்தனால் காத்திய தீர்ப்பம் திருவிழாட்டர் ஓட்டுவோம் கைலாய பதிய காண ஆறுமுகம் கேட்டேன் கைலாய பதிய காண எங்கள் ஆறுமுகம் கேட்டேன் உன் செயலனை பாடுகிட்டு போச்சே என்று பார்த்து செயலனை பாடுகிட்டு போச்சே அடியே மல்லிகா அடியே மல்லிகா மல்லிகா நேத்து போனா மல்லாட்டாயா அவன் வீட்டுக்காரன் வீடு விடா தேடி பாக்குறான் பொண்டாட்டி மல்லிகா காணாம் மல்லிகா காணான்னு இல்ல அவன் வீட்டுக்கு வரல அடியே ஆரோய் என் வீட்டு பார்க்க வந்துட்டாங்க அவன் எந்த வீட்டுல யார போட்டு 6000 அடியே விருதாம்பா விருதாம்பா எத்தத்தோட வீட்டுல தூங்குறாங்க
அடியே சொம்பு இங்கதான் இருந்தது. இப்பதான் எவ்வளவு சூத்து கழுவி எடுத்து போயிருக்கான். அடியே கடை அலங்காரம் நடை அலங்காரம். ஏண்டா நடை அலங்காரம்? நடை அலங்காரம்னா கைதுடா தேவடியா பையா. இல்ல என் பேரு எங்க அப்பா வச்சு நடை அலங்காரம். பொண்ணு என்ன 16 சேலை கட்டிருக்கு ஏனோ மாட்டி வந்துருக்கு. என்ன ஐயோ அது அந்த காலத்துல. இப்ப நான் போட்டுக்கிறேன் அது போட்டுக்கிட்டு சேலை சுடுகாடு. கோயில்ல திருவிழா நடக்குது. ஆமா ஒரு குழந்தை புள்ளி தூக்கிட்டு வரும். பார்த்த உடனே அந்த புள்ள பீரு அழுவோம். பீர் இல்லடா கோட்டு அழுவோம். வீடு அழுவோம். ஆமா இந்த பொண்ணு என்ன பண்ணும்? சேலையை விளக்கணும், அப்புறம் சாயிட்டு பட்டா அவுக்கணும், அப்புறம் பால் குடி கேட்டு அது செட்டே போடும். அப்புறம் நான் போட்டுக்கு மாதிரி சுடிதாரு 2024 மௌனி ஒரு பச்சா வேணும், தோச்சா வேணும், ஆனா வந்து 2 சப்பு சப்பி பண்ணலாம். அப்படி முடிச்சுக்கலாம். வாடியம்மா வர வேண்டிய வணக்கம். ஆமா முன்னாடி அடையாளங்காரன்னு கூப்பிட்டாங்க. இப்ப லேட்டு என்ன பண்ண மாட்டா? ஐயோ அது ஏமா கேக்குற? ஏண்டி என் மூத்த புள்ளையும் என் தலைச்ச புள்ளையும் வீட்டுல விட்டு வாட்டுக்கே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. தலைச்ச பிள்ளை ஐயோ மூத்த ஒண்ணு தாண்டா 2 ஒண்ணு தான். அதே ஆடா கேக்குறது. ஆடாடா என் மூத்த புள்ளையும் என் தலைச்ச புள்ளையும் பள்ளிக்கூடம் மூத்த பிள்ளை யாரு தலைச்ச பிள்ளை யாரு? ஐயோ என் வீட்டுக்காரன் இருக்கானே தினந்தோறும் வேலைக்கு போவான். தினந்தோறும் வேலைக்கு போய் வந்து என் வீட்டுக்காரனுக்கு எனக்கு பண்ண பாரு. என்னது புள்ள? அது பேரு மூத்த புள்ள. என் வீட்டுக்காரன் என்ன பண்ண ஒரு நாள் குடிச்சு புள்ள போதையில 100ல போனோம். 100ல போனாங்க. வரும்போது 108 எடுத்து வந்து வீட்டுல கத்துனாங்க. ஐயோ கத்துறான் பாரு. என் வீட்டுக்காரன் போட்டான் மண்டிய. எனக்கு வீட்டுக்காரன் சேர்த்துல சந்தோஷம். எனக்கு 4 பேர் நுழைஞ்சுறாரு. அது குழந்தைனார் 4 பேரு. அந்த 4 பேர்ல சின்ன குழந்தைனார் இருக்காரு. என் நல்லா இருக்கு நீ பிரியும் பாசம். வெளிநாட்டுக்கு போயிருக்கு. வெளிநாட்டு போய் வந்த உடனே அண்ணி 5 லட்சம் பணம் அனுப்பியிருக்கேன். 10 வருஷமா சம்பாதிக்க பணத்தப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்தது. அப்புறம் என் குழந்தைனாரு வெளிநாட்டுல இருந்து வரும். நானும் அதுவும் இப்படி அப்படி இருப்போம். எப்படி ஆளை போடுதான் பாரு. அந்த பையன் பேர் தலைச்ச முல்ல. உனக்கு பிறந்த புள்ள முத புள்ள. எங்க ஆம்னாருக்கு எனக்கு பொண்ணது அது மூத்த புள்ள. என் குழந்தைனாருக்கு எனக்கு பொண்ணு பேர் அது தலைச்ச முல்ல. இப்படி இருந்தாலும் கொழுந்தனாரு செத்து போட்டானா என்ன பண்ணுவான்? அந்த கொழுந்தனாரு போனா இன்னும் 3 பேர் இருக்கான். 3 பேர் அவன் செத்துட்டானா என்ன பண்ணுவான்? அவனு செத்துட்டானா என்ன பண்ணுவான்? அவனு செத்துட்டானா என்ன பண்ணுவான்? என் பெரிய மாமனார் இருக்கா அவனு வச்சுப்பா. அவன் செத்துட்டாருனா என்ன பண்ணுவான்? என் நடு மாமனார் இருக்கா அவனு வச்சுப்பா. அவனு செத்துட்டாருனா என்ன பண்ணுவான்? அவன் செத்துட்டாலும் ஊர்ல எம்மா பேரு பாரு. இந்த கட்டில காயில வர வரைக்கும் அவனையும் விட மாட்டேன் நானு. ஊர் அப்படியே என்கிட்ட வந்த முல்லா எப்படி நடக்கலாம்? எப்படி என்கிட்ட வந்தவங்களுக்குதான் காயில. என் உடம்பு கல்லு உடம்பு. எம்மா அடிச்சாலும் நாங்க வந்த எம்மா அடிச்சாலும் எந்தாலும் கட்ட சவுக்கு தோப்பு நானு. என்னடி வணக்கம் வர வேண்டிய வணக்கம் தனக்கழகு. செத்தனாய் சிரிக்கணும். ஆமா செத்தனாய் சிந்திக்கணும். ஆமா செத்தனாய் கதையை கேட்கணும். வாடியம்மா வர வேண்டிய வணக்கம். இப்போ சாப்பிட்டுதான் என் சாப்பிட்டு குறுக்க வரவே வராது. வாடியம்மா வர வேண்டிய வணக்கம். வணக்கம் தனக்கழகு. வணங்குவது யாவருக்கும் அழகு. அப்படிலாம் இருந்தாலும் ஆமா சபைக்கு வந்திருக்கிறேன். திருமண ஆனவளா வெள்ளை குட்டி வெத்தவளா நல்லது கெடுத்து பார்த்தவளா ஏதோ தெரியுதாம்மா? என்னமா வர வேட்டுக்காரன் முல்லா டெய்லி இதே வேலை இருக்கீங்க. உன் வீட்டுக்காரன் வந்தாரு. நான் யாரு யாருன்னா ஆடி யாருன்னு பேசும்.
என் பேரு என்னன்னு கேட்டாரு. நீ வர நான் யாரு எந்த நாடு எந்த தேசம் கேக்குறீங்களா? அங்க ராஜார் நோண்டி அங்க ஊர்ல வேலை பார்த்து நடக்காங்க. ஆமா அவங்க பவுரு பூசினீங்க. ஆமா என் ஊரு என்ன தேவை என் பேரு என்னன்னு கேட்கணும். அப்படி உங்களால முடியல உங்க ஆதார தேவை ஆண்ட கொடுக்கணும். இல்ல ஊரு எந்த நாடுன்னு தெரியும். நான் வரவங்க யாரு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கட்டும். அப்படியே இருந்தாலும் வாழ்க்கை வரலாறு சொல்ற கேட்டு வாடி அம்மா. சொல்லுமா சொல்ல கூத்து பார்க்க வந்தா தண்ணி கம்மியா குடிச்சிட்டு கூத்து பார்க்க வரணும். ஊத்துக்கு வந்து சும்மா சும்மா நடந்துட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? எதுக்கு? ஒரு அளவா தண்ணி குடிக்கணும். தண்ணி அதிகமா குடிச்சாலும் சும்மா சும்மா நடந்துருங்க. அப்படியாக இருந்தாலும் சபைக்கு வந்திருக்கானே என் நாடு இருக்கிறது. நாடு என்றால் நாடு, நாடு என்றால் நாடு, நலம் பெறும் நாடு, நலம் பெறும் நாடு, வீடு என்றால் வீடு, வீடு என்றால் வீடு, அது விளக்கெரியும் வீடு, விளக்கெரியும் வீடு. அப்படியாக இருந்தாலும் வீட்டுக்கு அழகு நடி அம்மா. வீட்டுக்கு அழகு, வீட்டுக்கு அழகு மூட்டை பூச்சியும் பிரிச்சாலியும். மூட்டை பூச்சியும் போயிட்டணும் அது கிடையாது. வீட்டுக்கு அழகு விளக்கும் வெண்டிரும். நாட்டிற்கு அழகு நாட்டுக்கு அழகு டெல்லி மாதிரியும். காட்டிற்கு அழகு ஆச்சா சேக்கு. மாட்டிற்கு அழகு கொம்புமா கொம்பு வாழும். ஆட்டிற்கு அழகு அடந்த மயிறு. பெண்களுக்கு அழகு கொங்கையும் கூந்தாலும். ஆண்களுக்கு அழகு எதிர்ரோம மீசை. மீசைய முறுக்கணும். அப்படிலாம் இருந்தாலும் எங்க நாடு இருக்கிறது. அதோ பாரு அதோ பாரு அதோ பாரு அதோ பாரு. ஆமா கோயில் உள்ளால 3 பேர் வேஷம் கட்டுறாங்க. என்ன வேஷம் கட்டுறதா சொன்ன நானு? அது கிடையாது. அதோ பாருனா எங்க நாடு இருக்கிறது. மேலே 7 கீழே 7 14 மேற்கு பிடிச்ச நாடு இருக்கிறது. அதோ மேக உலகம் மேக உலகம் மேக உலகம். ஓ மேக உலகம். ஆமா மேக உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பதியாக மன்னவர் இருக்காரு. எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. எங்க மாமா இருக்காரு. எல்லாம் ஒண்ணுதாண்டி மானம் கட்ட மாடு. அவர்தான் அம்மா. அவர்தான். ஐயோ பேர்லயே சூப்பர் பேர்டா. என்னது? அவன் வீட்டுக்கார பேர் தானே போய் அவரு. அவன் வீட்டுக்கார பேர் தான் செஞ்சோம். அட உட்கார்றா பாங்க. என் கணவர் இருக்காரு. அவர்தான் அம்மா. மேகராஜன். மேகராஜன். ஆமா முதல்ல வந்தாரா? என்னது? முதல்ல வந்தாரா? நான் உட்காந்துருக்காரு அவரா? அவர்தான். அவரு உட்காந்துருக்கிறத பாரு. ஆச்சாரி வீட்டுல அனுமதிச்சு வச்ச மாதிரி எங்க வீட்டுக்கார தவறா பேசாதான தம்பி? என்ன தொட்டு தாலி கட்டாரா தம்பி? அவர்தான் தொட்டி தாலி கட்டினா நாங்களாம் சோட்டுக்கை எடுத்து போய் மாட்டு வந்தோம். என் சொந்த வீட்டுக்காரரா? சொந்த வீட்டுக்காரரு. நாலுல இருந்து வாடகை வச்சு நடத்த வேண்டாம். எதுக்கு? சொந்த வீட்டுக்காரர் அவரு. திட்டு வரும்போதுதான் பேசுவோம். மூஞ்ச குழப்பிடுவாங்க. மேக உலகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனுக்கு வாழ்க்கை துணையாக இருக்க முடியாது. நாடோ சமுத்திரம் என்றால் சமுத்திரம் என்றால் கடல். அப்பா
சமுத்திரா தேவி. ஓ சமுத்திரா தேவி. மேக உலகம். மேக உலகம். மேகராஜன். மேகராஜன். சமுத்திரா தேவி. சமுத்திரா தேவி. உங்க இருவருக்கு திருமணம் நடந்து ஏதோ புள்ள குட்டிய இருக்குடா இருக்கு புள்ள இருக்கு. புள்ள இருக்கு. ரெண்டுடா. ரெண்டு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன். என்ன என்ன ரெண்டு அந்த ரெண்டு சொல்லலாடா தம்பி. 10 நாளா முருகர் கோயில் காப்பு கட்டி திருநாள் நடக்குது. இங்க வந்து ரெண்டுங்களா? யாரு அம்மா அம்மா திருப்பி சிரிக்கணும். நீ நினைக்கிறது கிடையாது. ரெண்டுனா ரெண்டு பிள்ளைங்க எனக்கு. ஓ ஆண் பிள்ளை ஒண்ணு பெண் பிள்ளை ஒண்ணு. ஓ குந்தியால ஒரு பொண்ணு. ஆமா பொண்ணு வைக்க ஒரு ஆளு ஒரு பையன். நஞ்சேரி என் பையன் இருக்கானே இடிராஜன் இடிராஜன் இடிராஜன். ஓ இந்த திட்டீர் புட்டீர்னுவா அவன் இடிக்கு தொலைச்சாரி. ஆமா ஒன்னுத்துக்கும் வேலையாக மாட்டான் அவன். இடிராஜன் அந்த பையன். திட்டீர் புட்டீர் அடிப்பான் பாரு. திட்டீர் புட்டீர் இல்லடா திட்டீர் பட்டுடி பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்கலாம் பாரு. ஆமா சவுத்துல அடிக்கலாம் பாரு. இடிராஜன் என் பொண்ணு இருக்காளே கருவேப்பாலை கொடுத்து மாதிரி ஆசைக்கு அழகும் ஒரே ஒரு பொண்ணுடா தம்பி. பொண்ணு பேரு மின்னல் ஒளி மின்னல் ஒளி மின்னல் ஒளி. என்னடா டீ சாப்பிடுறியா? வேணாம். காபி வேணாம். காம்புலான் வேணாம். ஆம்பளை சோடா சாப்பிடுறியா பொம்பளை சோடா சாப்பிடுறியா? அது என்ன ஆம்பளை சோடா பொம்பளை சோடா? ஆம்பளை சோடானா குண்டு இருக்கும். அப்படியே ஆயிடுச்சுன்னா அப்படி புஷ்னு கிளம்பும். பொம்பளை சோடானா அப்படியே சாவி இருக்கும். அது லைட்டா தூக்கி தான் தோணும். என் பொண்ணா பிறந்த பிள்ளை இருக்காளே மின்னல் ஒளி. என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா தம்பி. பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். மருமாவை சம்பாதிச்சா பொண்ணு பேரு மின்னல் ஒளி. உன் பொண்ணு பேரு மின்னல் ஒளி. என் பேரு முனியாண்டி. என்ன கேளுடா என்னடா கேளு. என்னடா உனக்கு வேணும்? அந்த பொண்ணு பேரு மின்னல் ஒளி. என் பேரு முனியாண்டி. தேடி சொல்லுங்க மாமா. அவன் சொல்றானே 2 பேர் பேர் போட்டு மாதிரி கட்டி வைக்க. நாகராஜன் மின்னல் ஒளி. சமுத்திரா தேவி இடிராஜன். ஆமா பொண்ணு பேரு மின்னல் ஒளி. பொண்ணு கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தா. எங்க கட்டி கொடுத்தா கேக்குறியா? டெல்லி அத்திமா நகரத்தை ஆண்டு வர முடியாது. ஓ டெல்லி அத்திமா நகரம். பெருத்த பாளையப்பட்டினம். போராடு போட்டுருக்காங்க. 7 சுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி திம்பாங்க. அரை மூட்டை தின்னுவான். அரை மூட்டை எங்கடா தின்னுவான்? அதுல 47 கை வச்சு எனக்கு அசந்து போச்சு. 47 இட்லி சாப்பிடுறான். 4 கிலோ வாட்டர் 4 கிலோ பேல்றான் தேவடி அம்மா. டெல்லி அத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய 32 அழகு படைத்த திருமணம் செய்து. ஆமா திருமணம் செய்து கொடுத்து 9 ஆண்டுகளாக போனவர் இன்னும் வரல. மரிமா போனவர் இன்னும் வரல. என் பொண்ணு இருக்காளே அம்மா ஆம்படையா ஐயோ அம்மா ஆம்படையான்னு சொல்லி கொண்டு 9 வருஷமா உன் கதையை கேட்டா அதோட குடிச்சிருப்பு. என் பொண்ணதான் பாக்கலையா? என் மருமவா என்னையாச்சும் பார்த்திருக்க கூடாது? பரவாயில்ல நீனு பொண்ணெல்லாம் பாக்கலையா? மரிமவும் எங்கேயா பார்த்திருந்தா என்னன்றான். இவ்வளவு ஆட்ட மாமியா இருந்தா அப்புறம் ஏன் மரிமவளை ஊற விட்டு ஏட்ட போறான்? 9 ஆண்டுகளாக போனவரா இன்னும் திரும்ப காணாடா தம்பி. அதனால என் நெத்திய பார்த்தா எப்படி இருக்கு? நெத்தி திலகம். ஐயா நெத்தி பூவையால் வந்து புலியாக இருந்தாலும் சாமியை வணங்கிட்டு பிறகு சொல்றான்.
நாள் ஆடி பாடி அலைஞ்சிட்டு மானே மட்டு ராமத்திலே அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான் அவருடைய வாழ்த்திற்கும் வள்ளி தெய்வானை அவருக்கு துணையாக அமர்ந்திருக்கும்படியான அவருடைய வாழ்த்திற்கும் நாடக ஆசிரியர் முருகப்பெருமான் தான் ஆதார் அட்டையில போட்டுருக்கு 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு 3 லட்சம் 6 லட்சம்
உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு ஒண்ணுதான். ஒண்ணுதானே? இருக்கட்டும். நீ சொல்லுவா. குடும்பம் வச்சாலும் என் பிள்ளை எடுக்காதுடா. சாம்பார் அண்ணன் போயிடுச்சேன். மாடு வச்சாலும் கொம்பு எடுக்காது. மருதலாம்பட்டு கிராமத்தில் அமர்ந்திருக்கும் முருகபெருமானுக்கும் இதோ நாடக ஆசிரியர் நடுமேட்டு குப்பத்தை சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம் நாடக ஆசிரியர் மாமா அவருடைய வாய்த்திருக்கும் அப்பா இதோ இருக்கும் நாடக ஆசான் உமக்கும் அடையன் வணக்கம். யார் அழைப்பு இன்னைக்கு? இதோ உங்கள் ஆசை மனைவி உங்கள் அன்பு மனைவி சமுத்திரா தேவி வந்திருக்கன்னு வார்த்தை அடைக்குவாங்க. உங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு பொண்டாட்டியா நம்ம பொண்டாட்டி வந்திருக்கேன். பாதி அப்பா நினைச்சாதியா பாதி நீ ஒன்றரை முட்டு நான் ஒன்றரை முட்டை அப்பா நினைச்சாதியா. யாரு கோயில? ஓஹோ நம்ம கோயில். யாரு அண்ணா? நம்ம அண்ணன். யாரு சமா? நம்ம சமா. யாரு அக்கா? நம்ம அக்கா. யாரு தம்பி? நம்ம தம்பி. யாரு ஊரு? நம்ம ஊரு. யாரு பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டி. அதேதான். சொன்னா கத்தியால சொல்லணும். கத்தியால சொல்லணும். அம்மா சொல் 5 வருஷமா நானும் பிய கூட வெட்டி பாரு. ஏமா என்ன சொன்னாரு உங்க வீட்டுக்காரன்? என்ன சொன்னாரு? எப்படி இருக்காரு? அவர் தெக்க மூஞ்ச வச்சு உட்காந்துருக்காரு. வர சொல்லிட்டாரா? டாடா போய் காட்டுவோம் போட்டா. பாதத்திலே வலது விதமாக மலரை கொண்டு வந்து பாடி வதங்கிடும் என்று அயாதாரமாகவே மனைவி சமுத்திரா தேவி அநேக ஓடி வணக்கம். மங்கமங்கராஜியாய் வாழு என் தேவியா பொண்டாட்டி சொல்ல கேள்வியாதானே செருப்பு ஆட்ட விட்டு போ. மங்கமங்கராஜா ஐயன் தேவியா எப்படி போனாலும் என் பாசமணிமையினால் இன்று போல் என்றும் இறைவனுடைய அருகலைக்க வேண்டும், முருகபெருமான் அருகலைக்க வேண்டும். அப்படி என்று ஆசீர்வாதத்தை எழுந்து வாழும் என்று வாழ்த்து உரைத்தல் என்று. ஆமா அழைத்த நாள் மூதலா
காலம் இல்லாமல் இன்றைய தினத்துல அழைத்த சமாச்சாரம் என்னங்க? நான் பெற்ற அடுத்த பிள்ளையாருக்கு திருமணம் செய்து 9 ஆண்டுகளா வரவில்லை. அதனால இன்று ஒரு முடிவோட வந்திருக்கும். எப்படியாவது பாப்பாவுக்கு ஆளை கொண்டு விட்டுணும். எந்த ஆள அச்சுனா நீ மாட்ட மொட்டையா ஆளுன்ற? ஐயோ எம்மா ஆளு இருக்கும். குறையிலடா ஒன்னால சொட்டில் இட்டு போய் விடும். அதனால வேண்டி பிள்ளை அழுது கண்டு சிந்தியமா இருக்கிறது. உள்ள அழுகுனா அவளுக்கு வசனம் கிடையாது. அதனால பாப்பாவை கூப்பிடணும். இந்த கையெல்லாம் வாங்கி போய் அதனால பிள்ளைய பார்க்க வேண்டும். பாப்பா பார்க்கணும். பாப்பா கூட மேகராஜனும் சமுத்திரா தேவியும் மின்னலி வருவாங்க.